எபிசோட் 159. ஆதன் ரவியின் வாளை 2 துண்டாக உடைத்து ரவியை கொன்றுவிட்டு கம்பீரமாக சண்டை போடும் மேடையில் நின்று கொண்டிருந்தான். ரவி எவ்வளவு வலிமை மிக்க ஒருவன் என்று அங்கிருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது அவனை ஆதன் ஒரே அடியில் கொன்றது அங்கிருந்த பலரால் நம்பவே முடியவில்லை. அவர்கள் அப்படியே உறைந்து போய் ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பீமன் வம்சத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஆதனை பார்த்து, இவன் இங்க இருக்க எல்லாரும் சாதாரணமா இடம் போட்டுட்டோம், ஆனா இவன் நம்ம நினைச்சதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒருத்தன். ஒரு மனுஷன் அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த லெவல்ல என்னென்ன முயற்சி பண்ணி கத்துக்க முடியுமோ அது எல்லாம் கத்துக்கணும். அதை யாருமே பண்ணதில்லை, இப்ப பண்றதும் இல்ல. ஆனா இந்த ஆதன் அதை பண்ணிருக்கான். இந்த மாதிரி ஆற்றலை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லெவலை அதிகப்படுத்துறது தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சிருந்தாங்க. ஆனா நம்ம தலைமுறையை சேர்ந்த எல்லாரும் அதிக லெவல் இருந்தாதான் கௌரவம் நினைச்சிட்டு அடுத்தடுத்த லெவல் வேக வேகமா போறாங்க. அதுக்கப்புறம் சண்டைன்னு வரும்போது இப்படி இறந்து போறாங்க என்று கூறினார். அதை கேட்டு அங்கிருந்த பல எக்ஸ்பர்ட்களும் ஆமென்று ஒப்புக்கொண்டு விட்டு தலையை அசைத்தார்கள். லோகேஷால் அங்கு நடப்பதை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அவன் கோபத்துடன் ஆதனை பார்த்து கொண்டிருந்தான். ஆதன் அவனை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு, ஹே என்னப்பா எல்லாரும் வர்றீங்க, வாய் பேசுறீங்க, செத்து போயிடுறீங்க. இப்படியே செத்து போனா அப்புறம் பீமன் வம்சத்தை வருங்காலத்துல கட்டி காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாம போயிட போகுதுப்பா. அப்புறம் உங்க லோகேஷ் மட்டும் தனியால எப்படி இந்த ராஜ்யத்தை காப்பாத்துவாரு? போங்கப்பா, உங்களால சண்டையே போர் அடிக்குது. கொஞ்சம் நல்ல சக்தி வாய்ந்த ஆளுங்க வந்தாதானே ஆட்ட சூடு பிடிக்கும் என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த பீமன் வம்சத்து ஆட்கள் அனைவருக்கும் கோபம் வந்தது. இருப்பினும் அங்கிருந்த வாரியர் லெவல் ஆட்கள் தலைகுனிந்து நின்று கொண்டார்கள். ஆனால் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் வீரர்கள் ஆதன் மீது கோபத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் லோகேஷின் கட்டளைக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும், இந்த ஆதன் என்னதான் சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் இவன் லோகேஷ் கிட்ட இப்படி பேசுறதெல்லாம் தப்பு. ஏன்னா லோகேஷ் ஒரு ராஜ்யத்தையே ஆள்ற பெரிய வீரன். ஆனா இந்த ஆதன் நேத்து மலையில இன்னைக்கு வந்த காளான். இவனுக்கெல்லாம் லோகேஷையும் பீமன் வம்சத்தையும் கிண்டல் பண்ணி பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட சோமன், எல்லாரும் இவ்வளவு பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் ஆதனை பத்தி பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க? அவன் உங்களை தப்பா பேசினானா? இல்ல அவன் இல்லாதது பொல்லாதையும் சொல்லி இந்த சண்டையில இருந்து தப்பிச்சு போயிடலான் இருக்கானா? இல்ல சிலர் மாதிரி அடுத்தவனை பேசியே காலத்தை தள்ளிட்டு இருக்கானா? அவன் வீரன், அப்படிதான் பேசுவான். கேட்க விருப்பம் இருந்தா கேளுங்க, இல்லனா எல்லாம் மைதானத்தை விட்டு வெளியே விடுங்க. சும்மா ஆதனை இப்படி பேசிட்டு இருக்க கூடாது, ஆதன் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்லாம் சொல்றீங்களே, அவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வாரியர் லெவல் 9 தானே இருக்கீங்க. உள்ள போய் அவங்கிட்ட சண்டை போட்டு பாருங்க. இல்ல அட்லீஸ்ட் ஒரு வாரியர் லெவல் ஆளுங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சு பாருங்க. அப்பதான் அந்த சந்தோஷமும் கர்வமும் இருக்கும். இங்கேயே பல பேர் சண்டை போட வந்து சண்டை போடுறது காத்துக்கிட்டு இருக்கலாம். நீங்க யாராவது ஒரு போட்டியில ஜெயிச்சதும் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்க. அதுக்கு நீங்க எப்படி எல்லாம் கொண்டாடுவீங்க. ஆனா அவன் அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருக்கான். சாதாரணமா அவன் கிட்ட பந்தயம் போட்டவன் கிட்ட பேசிட்டு தானே இருக்கான். நான் தான் கெத்து, மத்தவெல்லாம் வேஸ்ட் நான் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்று கோபமாக கேட்டான். அதை கேட்டதும் அவனை சுற்றி இருந்த அனைவரும் அப்படியே தலையை குனிந்தவாறு அமைதியாக அமர்ந்தார்கள். அதை பார்த்த சபரி, மச்சானி எத்துடா என்று கூறினான். சோமன் சிரித்துக் கொண்டே சபரியை பார்த்து, ஏடா அப்படி சொல்ற? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், என்ன இப்படி புகழ்ற என்று கேட்டான். இல்ல, நான்லாம் மூச்சு விடாம 30 வார்த்தை பேசுறதுக்கு நீ என்ன பங்கம் பண்ணி உட்கார வச்ச. ஆனா நீ மூச்சு விடாம 300 வார்த்தை பேசின. ஆனா இந்த இடத்துலயும் உன்னை கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு உண்மையா பேசினடா. அதனாலதான் நீ கெத்துன்னு சொன்ன. அதுவும் இல்லாம நம்ம மக்கள் உன்ன மாதிரி யாராவது பேசினா பேச்சுக்கு பேச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பேசுறது சரியா இருந்தா அவங்க கண்டிப்பா அதை ஏத்துக்கிட்டா அமைதியா உட்காந்துருவாங்க. அப்படிதான் எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க மச்சான் என்று கூறினான் சபரி. சரி சரி, இப்படியே பேசி நம்மள ஹீரோ ஆக்கிடாத. நான் எப்பவுமே மொக்க ஜோக் பண்ற சோமன் தான் என்று கூறினான் சோமன். அதை கேட்ட சபரியும் அவனது நண்பர்களும் சிரித்துவிட்டு மீண்டும் திரும்பி மைதானத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். லோகேஷ் தனது படை வீரனை அழைத்து, நீ போய் திவாகரன் நான் சொன்னேன் கூட்டிட்டு வா என்று கூறினான். அது கேட்டதும் அந்த படை வீரன் வேகமாக சென்றான். ஆதன் அந்த கூட்டத்தின் பேச்சையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் லோகேஷை பார்த்து, இவனை என் கூட சண்டைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? என்னோட எக்ஸ்போர்ட் லெவல் ஆளுங்க சக்திக்கு முன்னாடி நீ ஒரு அட்டாக் கூட நிக்க முடியாதுடா, இதுதானே சொன்ன. ஆனா நீ சொன்னது சரிதான், ஒரு அட்டாக்கு கூட நிக்க முடியாதுதான். ஆனா அது எனக்கு இல்ல, உன் எக்ஸ்போர்ட் லெவல் ஆளுங்களுக்கு தான். ஏன்னா இவன் அப்படித்தானே இறந்து கிடக்குறான் என்று கிண்டலாக கூறினான். அப்போது லோகேஷிற்கு அருகில் வந்து நின்றான் திவாகர். லோகேஷ் திவாகரை பார்த்து, இவன் நம்ம வம்சத்தை எல்லை மீறி பேசிட்டான்,
அதனால இவன் வாழ்றதுக்கான தகுதியை இழந்துட்டான். அதனால நீ போனதும் உன் சுத்தியல் சக்தியை வச்சு இவனை கொன்னுட்டு வா என்று கூறினான். அதை கேட்ட திவாகர் சரி என்று கூறிவிட்டு அவனது சுத்தியலை எடுத்து அவனது தோளில் வைத்துக் கொண்டு பீமன் போலவே அந்த பெரிய மேடையில் இருந்து சண்டை போடும் மேடைக்கு நடந்து வந்தான். அதை பார்த்த அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், இவன் பேரு ஏதோ நல்ல பேரு, ஐயோ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது மச்சான் என்று கூறினான். அப்போது அவனுக்கு அருகில் இருந்த அவனது நண்பன், மச்சான் இவன் பேரு திவாகர்ரா என்று கூறினான். ஆமாமா, இவன் பேரு திவாகர். இவன் பீமன் வம்சத்துல இருக்க தலை சிறந்த வீரர்கள்ல ஒருத்தன். இவன் சுத்தியல் சக்தியில ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒருத்தன். அது மட்டும் இல்லாம இவன் 2வது எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியிலையும் இருக்கவன். இவன் நட்சத்திர அகாடமியில பயிற்சி எடுத்தவன். இவன் கிட்ட பீமன் வம்சத்து பலமும் நட்சத்திர அகாடமி ஆற்றலும் இருக்கு. அதனால இவன் பீமன் வம்சத்து எக்ஸ்போர்ட்ஸை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவன். முதல் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவனை ஜெயிச்சுட்டான். ஆனா இவனை ஜெயிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். இந்த சண்டையில யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த சண்டை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியும் என்று கூறினான். அதை கேட்ட சோமன், முதல்ல சண்டை போட வந்தா மைக்க வச்சு பாவம் வயசான ஒரு ஆளை பேச வைப்பாங்க. இப்ப எல்லாம் கூட்டத்துல இருக்கவனே எல்லாத்தையும் சொல்லிடுறான். இந்த பெரிய மேடை சண்டை போட்டி நடத்துற ஆளுங்க உட்கார்றதுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க போல என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு அங்கிருந்து அனைவரும் சிரித்தார்கள். திவாகர் அந்த சண்டை போடும் மேடையை ஏறி ஆதனுக்கு எதிரில் நின்றான். எனக்கு உன் கூட சண்டை போட விருப்பமே இல்ல. எங்க அண்ணன் லோகேஷ் சொன்னான்னு தான் வந்தேன். அதனால நீ பேசின வரைக்கும் நீ செஞ்ச செயலுக்கும் நீயே உன் ஈட்டிய வச்சு உன்னை குத்திட்டு செத்துரு. ஏன்னா என்கிட்ட அடி வாங்கினா உன் உடம்பு தாங்காம வெடிச்சு சதறிடும் என்று கடுமையாக எச்சரித்தான் திவாகர். ஆதனை பார்த்து திவாகரின் முகத்தில் சிறிதும் பயம் இல்லை. காரணம், அவன் பீமன் வம்சத்து சிறந்த வீரர்கள் பட்டியலில் இருக்கும் ஒருவனாகும். அவனது சுத்தியல் சக்தியும் அவனது ஆற்றல் சக்தியும் அவன் பெரிதும் நம்பியிருப்பவன். அதுதான் அவன் பல போரில் பல மாவீரர்களுக்கு மரணத்தை பரிசாக கொடுத்தவன். அப்படி இருக்கும்போது அவன் ஏன் ஒரு 9வது லெவல் சக்தியில் இருக்கும் ஆதனை பார்த்து பயப்பட போகிறான்? திவாகரின் சக்தி அங்கிருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றாக தெரியும். அதனால் அவன் ஆதனை பார்த்து தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள் என்று கூறியதை கேட்டு யாரும் ஆச்சரியப்படவில்லை. ஆதனும் மாவீரனாக இருந்தாலும் அவன் திவாகரின் சக்திக்கு முன்பு நிகரானவன் அல்ல என்றுதான் அங்கிருந்த மக்கள் எண்ணிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள். ஆனால் அங்கிருந்த கூட்டத்தினரின் கண்கள் முழுக்க அந்த சண்டை போடும் மேடையில் தான் இருந்தது. எப்போது ஆதன் முதல் 3 நபர்களை ஒரே அடியில் கொன்று வீழ்த்தினானோ அப்போதில் இருந்து அங்கிருந்த கூட்டத்தில் இருக்கும் அனைவரும் பவித்ரனின் சண்டையை பார்க்கவில்லை, சுதர்சனின் சண்டையையும் பார்க்கவில்லை. அவர்கள் அனைவரும் ஆதனின் சண்டையைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நீ சொல்றத பார்த்தா நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்ல வர இல்லையா என்று கிண்டலாக கேட்டான் ஆதன். ஆமா, ஏன் உனக்கு தமிழ் தெரியும்ல? இல்ல உனக்கு வேற மொழியில சொன்னாதான் புரியுமா என்ன? நீயே தற்கொலை பண்ணி செத்துட்டேனா இதோட எல்லாம் முடிஞ்சிடும். இல்லனா நான் மத்தவங்கள மாதிரி கொல்லுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்ல மாட்டேன். உன்னை அடிச்சு கைகால உடைச்சு சித்திரவதை பண்ணுவேன். அந்த சித்திரவதையில வாழ்றதுக்கு செத்தே போயிடலான்னு உன்னை நினைக்க வச்சு அதுக்கப்புறம் தான் கொல்லுவேன் என்று கூறினான் திவாகர். டே சூப்பர்ரா. ஏன்னா உன் வம்சத்து ஆளுங்களும் சரி, என் கூட சண்டை போட வந்தவனும் சரி, இங்க வந்ததும் என்ன நானே அடிச்சுக்கிட்டு சாகணும்னு சொல்லிடுவானுங்க. அதுக்கப்புறம் உன்னை கொன்று வேண்டான்னு சொல்லுவாங்க. செம காமெடியா இருக்கும். ஆனா நீ கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்க, விசித்திரமாவும் பேசுற. அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா. அதனால நீ என்ன டார்ச்சர் பண்றேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம சண்டை போட்டு பாத்துக்கலாம் வா என்று சிறிதளவும் பயமில்லாமல் கூறினான் ஆதன். அதை கேட்டதும் திவாகருக்கு கோபம் மேலும் அதிகமானது. இருப்பினும் ஆதன் கண்ணில் கடுகளவும் பயமில்லாமல் தைரியமாக பேசுவதை பார்த்து வியந்தான். நான் சொல்றது உனக்கு விளையாட்டா இருக்கலாம், இல்ல கிண்டல் பண்ற மாதிரி இருக்கலாம்டா. ஆனா நான் சண்டை போட ஆரம்பிச்சாதான் தெரியும் என் சக்தி என்னன்னு. அதுவும் இல்லாம உன்ன மாதிரி வாரியர் லெவல் ஆள அடிக்க எனக்கு 2வது அட்டாக் கூட தேவைப்படாதுடா. உன்னெல்லாம் முதல் அட்டாக்லயே முடக்கி போட என்னால முடியும் என்று கூறினான் திவாகர். சரி சரி, பேசுனது போதும், சண்டை ஆரம்பிக்கலாம் வாடா. சும்மா வசனமே பேசிக்கிட்டு இருந்தா எல்லாருக்கும் போர் அடிச்சிடும் என்று கூறினான் ஆதன். அதை கேட்ட அடுத்த நொடி திவாகர் தனது சுத்தியலை ஓங்கி ஒரு சுத்தி தரையில் ஓங்கி அடித்தான். அப்போது அந்த மேடை அப்படியே 2ஆக பிளந்தது. அந்த அடியின் சத்தம் அங்கிருந்த அனைவரின் காதிலும் பயங்கரமாக கேட்டது. அப்போது அதை பார்த்த ஆதன், ஏண்டா டேய், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மேடையை போட்டிருப்பாங்க, நீ இப்படி ஒரே அடியில 2ஆ பொளந்துட்ட, வா நம்ம பக்கத்து மேடைக்கு போய் சண்டை போடலாம் என்று கிண்டலாக கூறினான். அப்போது அந்த சுத்தியலில் இருந்து வந்த சக்தி ஆதனை அடித்து அந்த மேடையில் இருந்து மைதானத்தில் விழுக வைத்தது. அதை பார்த்த சோமனும் சபரியும் பதட்டத்தில் அவர்களது இடத்திலிருந்து எழுந்து நின்றார்கள். அப்போது லோகேஷ் ஒரு வஞ்சகமாக ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு அவனது இருக்கையில் ஒரு அடி அடித்துவிட்டு, சபாஸ், இதுதான் நானும் எதிர்பார்த்தேன் என்று கூறினான்.
அதை கேட்டு குயிலியும் சிறு புன்னகை செய்தாள். அங்கிருந்த அனைத்து மக்களும் ஆதன் விழுந்ததை பார்த்து அடுத்து அங்கு என்ன நடக்கப் போகிறது என்று ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். திவாகர் அந்த சண்டை போடும் மேடையில் இருந்து இறங்கி வந்து மைதானத்தில் ஆதனுக்கு எதிரில் நின்றான். ஆதன் திரும்பி அவனை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு, நீயும் இவ்வளவு பெரிய சுத்தியில வச்சுட்டு ஒரு அடி கூட அடிக்கலனா நல்லா இருக்காது. ஆனா திரும்பி இருக்கும்போது அடிச்சதுதான் இதுல வெக்கப்பட வேண்டிய விஷயம் என்று கூறினான். அடிபட்டு கீழே விழுந்தவன் இப்படிதான் பேசுவான். நீ உன்னோட அவமானத்தை மறைக்க பின்னாடி அடிச்சுட்டான் முன்னாடி அடிச்சுட்டான் தான் சொல்லுவ என்று திமிராக கூறினான் திவாகர். அதை கேட்டுவிட்டு ஆதன் தரையில் இருந்து மெல்ல எழுந்து நின்றான். அங்கிருந்த மக்கள் கூட்டம் ஆதன் அடுத்து என்ன செய்ய போகிறான் என்று பார்க்க ஆர்வமாக இருந்தது. மற்றொரு மேடையில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த பவித்ரன் மற்றும் சுதர்சனும் அவர்களது சண்டையை நிறுத்திவிட்டு ஆதன் என்ன செய்ய போகிறான் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த திவாகர் அவனது சுத்தியலை வானத்தை நோக்கி தூக்கிவிட்டு அதை அப்படியே சுற்றினான். அப்போது வானத்தில் இருந்து ஒரு புயல் காற்று வந்தது. அதை பார்த்த மக்கள் வாயை பிளந்து கொண்டு அந்த புயல் காற்றை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த புயல் காற்று வானத்திலிருந்து பூமிக்கு வரும்போது அங்கிருந்த மக்கள் அனைவரும் கண்களை மூடிக்கொண்டார்கள். ஏனென்றால் அந்த காற்று அந்த மைதானத்தில் இருந்த மண்ணை சுழற்றி அவர்கள் மீது எறிந்தது. அனைவரும் அந்த புயல் காற்று வேகத்தை தாங்க முடியாமல் தள்ளாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த புயல் காற்று வந்து அந்த சுத்தியலில் இறங்கியது. அந்த சுத்தியல் மிகவும் வலிமையடைந்தது. அதில் அந்த புயல் காற்று சக்தி சில நிமிடங்களில் இணைந்தது. திவாகர் அதை ஓங்கி ஆதனை நோக்கி அடித்தான். அப்போது அந்த சுத்தியல் பட்ட இடத்திலிருந்து ஆதனை நோக்கி வந்த சக்தியோடு சேர்ந்து புயல் காற்றும் ஆதனை தாக்க சென்றது. திவாகர் தரையில் அடித்ததும் மைதானத்திற்கு வெளியே இருக்கும் மக்கள் மீது அந்த புயல் காற்று அடிப்பது நின்றது. அதனால் அங்கிருந்து மக்கள் அனைவரும் அந்த சக்தியை பார்த்து பிரமித்து போனார்கள். ஏனென்றால் அந்த புயல் காற்று வானத்திற்கும் பூமிக்கும் இருந்தது. அது அப்படியே சுழன்று கொண்டே ஆதனை தாக்க சென்றது. எப்பா சாமி, திவாகரோட சக்தி இவ்வளவு வலிமையானதா என்ன? இதுவரைக்கும் இவன் இவ்வளவு பெரிய சக்தியெல்லாம் வெளிப்படுத்தினதே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு இந்த சக்தியிலிருந்து ஆதன் தப்பிக்கிறதுன்றது வாய்ப்பில்லாத ஒரு விஷயம் நினைக்கிறேன் என்று கூட்டத்தில் ஒருவன் கூறினான். அதை கேட்டு அவனுக்கு அருகில் இருந்த மற்றொரு நபர், ஆமா ஆமா, அதுவும் இல்லாம இந்த சக்தியெல்லாம் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவன் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா இந்த ஆதன் 9வது லெவல் சக்தியில இருந்துகிட்டு இதை எப்படி தாங்க முடியும்? நிச்சயமா இந்த வாட்டி ஆதன் இந்த சக்திக்கு தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் என்று கூறினான். இப்படி ஆதன் என்ன செய்ய போகிறான், என்னவாக போகிறான் என்று அங்கிருந்த மக்கள் அரசல் புரசலாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதன் அவர்கள் பேசுவதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. அவனது கவனம் முழுக்க அந்த சுழல் காற்று மீதுதான் இருந்தது. அப்போது திவாகர் ஆதனை பார்த்து, நான் உன் முதுகுல அடிச்சிட்டேன்னு சொன்னேல, இப்ப இந்த அட்டாக்ல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் என்று வஞ்சகமாக சிரித்தபடியே கூறினான். அதை கேட்டு ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, தங்க நிறமான டிராகன் ஈட்டியே என்று கத்தினான். அங்கிருந்த மக்கள் ஆதனை குழப்பத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆதன் தங்க நிறமான டிராகன் ஈட்டியுடன் அந்த சுழல் காற்றை எதிர்த்து தைரியமாக நின்று கொண்டிருந்தான். லோகேஷிற்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? ஆதன் 50,000 பேட்டில் பாயிண்ட்ஸை நெருங்குவானா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 160. ஆதன் தங்க நிறமான டிராகன் ஈட்டியுடன் நின்று கொண்டிருந்தான். அந்த சுழல் காற்று ஆதனின் மீது பட்டதும், உடல் பலம் தரும் குரங்கு சக்தியே என்று கத்தினான். அந்த சுழல் காற்று எந்த ஒரு மனிதனையும் சுழற்றி எரியாது. அது அப்படியே தனக்குள் அந்த மனிதனை இழுத்துக் கொள்ளும். அது இழுக்கும் நேரத்தில் அந்த மனிதனின் சக்தியை அப்படியே உறிந்துவிட்டு அவனை சக்தி இல்லாத சாதாரண பிண்டம் போல உருக்குலைத்து விடும். அந்த சுழல் காற்று ஆதனை தனக்குள் இழுக்க முடியாமல் தவித்தது. அத்துடன் ஆதனின் உடம்பு முழுக்க அந்த குரங்கின் சக்தியும் சேர்ந்திருந்ததால் அந்த சுழல் காற்று ஆதனை இழுக்க முடியாமல் ஆதனை அப்படியே தூக்கி ஒரு 100 அடி தூரத்திற்கு அந்த பக்கம் எரிந்தது. ஆதன் அந்த சுழல் காற்றிலிருந்து 100 அடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் ஆதன் இதற்கு பிறகு சண்டை போடுவது என்பது முடியாத ஒரு விஷயமாகும் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஆதனும் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் படுத்திருந்தான். அதை பார்த்த சோமன் கண்களில் இருந்து கண்ணீரே வந்துவிட்டது. அவன் அப்படியே அந்த கூட்டத்தில் முட்டி போட்டு தரையில் அமர்ந்து ஆதனையை பார்த்துக் கொண்டிருந்தான். மறுபக்கம் லோகேஷ், மாதவன், சந்திரா அகாடமியின் வீரர்கள் மற்றும் பீமன் வம்சத்து ஆட்கள் என்று அனைவரும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த மக்களும் ஆதன் விழுந்து கிடப்பதை பார்த்து எந்த ஒரு சத்தமும் கொண்டாட்டமும் போடவில்லை. ஏனென்றால் லோகேஷை எதிர்த்து பேசிவிட்டு அவனது சவாலை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஆதனை போல ஒரு வீரனை அந்த மக்கள் கூட்டம் இதுவரை பார்த்ததே இல்லை.
எல்லா பக்கமும் இப்படி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கிருந்த ஒருவன் மட்டும் பேரதிர்ச்சியுடன் ஆதனை பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் வேறு யாரும் இல்லை, திவாகர் தான். ஏனென்றால் அவனது சக்தியை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் அந்த சுழல் காற்று ஆதனை விழுங்கிவிடும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். இதுநாள் வரை திவாகரின் சக்தி யாரையும் இதுபோல தூக்கி எறிந்தது இல்லை. அதனால்தான் அவன் அதிர்ச்சியோடு ஆதன் அடுத்து ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்று புரிந்து கொண்டான். மறுபக்கம் அட்டோரியன் தணிகைநாதனை பார்த்து, ஐயா, இந்நேரம் ஆதன் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பானா? அவன் கூட நம்ம மாதவன் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பானா என்று கேட்டான். நமக்கு கடைசியா வந்த தகவல் படி அந்த ஆதன் இன்னும் அந்த பீமன் வம்சத்து ஆளுங்க கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கான் அட்டோரியன். அவன் நம்ம மாதவன் கூட சண்டை போட இன்னும் நேரம் ஆகும். ஏன்னா பீமன் வம்சத்து ஆளுங்க எல்லாம் ரொம்ப பலசாலிங்க. அதுவும் இல்லாம அவங்க ஆளுங்களும் ரொம்ப அதிகம். அவங்க கூட சண்டை முடிச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலதான் யார் ஆதன் கூட சண்டை போட போறாங்கன்னு நிலைமை வரும். அப்போதான் மாதவன் ஆதன் கூட சண்டை போடுவான்னு எனக்கு தோணுது. யாருக்கு தெரியும், பீமன் வம்சத்து ஆளுங்க கூட ஆதனை கொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி கொண்டுட்டா மாதவனுக்கு வேலை மிச்சம்தான் என்று வஞ்சகமாக சிரித்தபடியே கூறினார் தணிகைநாதன். அதுவும் உண்மைதான்யா. ஆனா நமக்கு கடைசியா தகவல் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அடுத்த தகவல் இந்நேரம் வந்திருக்கணும்ல என்று கேட்டான் அட்டோரியன். அதை கேட்டதும் தணிகைநாதன் யோசித்து விட்டு, ஆமா அட்டோரியன், சரி காத்திருப்போம், நம்ம ஒற்றன் வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் என்று கூறினான். இருவரும் ஒரு 1/4 மணி நேரம் காத்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அந்த ஒற்றன் மிகவும் சந்தோஷமாக வந்து, ஐயா ஐயா, ஒரு நல்ல செய்தி என்று கூறினான். அதை கேட்ட அட்டோரியனும் தணிகைநாதனும் அவரவர் இடத்திலிருந்து எழுந்து வந்து அந்த ஒற்றனை பார்த்து, என்ன செய்திகிரி, தாமதப்படுத்தாம சீக்கிரம் சொல்லு என்று கேட்டான் அட்டோரியன். அப்போது ஒற்றன் அங்கு நடந்த திவாகர் ஆதன் சண்டையை எடுத்துரைத்தான். அத்துடன் ஆதன் அங்கு அசையாமல் விழுந்து கிடந்ததை பார்த்துவிட்டு, அங்கு மக்களும் லோகேஷும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுவிட்டு அங்கிருந்து சந்தோஷமாக ஓடி வந்து இருவரிடமும் தெளிவாக எடுத்துரைத்தான். அதை கேட்ட அட்டோரியன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்து அந்த ஒற்றன் கிரிக்கு பொன்முடி கொடுக்க சென்றான். அதை பார்த்த தணிகைநாதன், இல்ல அட்டோரியன், இப்ப அவனுக்கு காசு கொடுக்க வேணாம், இவன் வேலை இன்னும் முடியல என்று கூறிவிட்டு அந்த ஒற்றனை பார்த்து, நீ போய் அங்க என்ன நடக்குதுன்னு முழுசா பாத்துட்டு வா, அதுக்கப்புறம் வந்து சொல்லு போ என்று உத்தரவிட்டார். அதை கேட்ட ஒற்றன் இருவரையும் வணங்கிவிட்டு அங்கிருந்து வேகமாக அந்த சண்டை போட்டி நடக்கும் இடத்திற்கு விரைந்தான். அப்போது அட்டோரியன் தணிகைநாதனை பார்த்து, ஏன்யா, ஆதன் கதை தான் முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம ஒற்றன் அங்க அனுப்புறீங்க என்று குழப்பத்துடன் கேட்டான். இல்ல அட்டோரியன், உனக்கு திவாகர் சக்தியை பத்தி தெரியும். அவனோட சொல் காற்று இப்படி ஆள தூக்கி எல்லாம் வீசாது. அதனால ஆதன் இன்னும் சாகல. அவன் மறுபடியும் எந்திரிப்பான். அவன் திவாகரை கொல்லுவான். இதுதான் அங்க நடக்க போகுது. அதனாலதான் நம்ம ஒற்றனை மறுபடியும் அந்த மைதானத்துக்கு அனுப்பி வச்சேன் என்று கூறினார் தணிகைநாதன். அதை கேட்டது அட்டோரியன் பேரதிர்ச்சி அடைந்தான். அந்த திவாகரை கொல்ற அளவுக்கு ஆதன் கிட்ட சக்தி இருக்காயா என்று ஆச்சரியமாக கேட்டான். ஆதன் கிட்ட அந்த அளவுக்கு அட்டாக்கிங் சக்தி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா திவாகரோட இந்த சக்திய அவன் சமாளிச்சதை வச்சு சொல்றேன். ஆதன் இந்த போட்டியில திவாகரை கொல்ல போறான் என்று கூறினார் தணிகைநாதன். அதை கேட்ட அட்டோரியனின் முகத்தில் இருந்த சந்தோஷம் காணாமல் போனது. அப்போது தணிகைநாதன் எதையோ யோசித்துக் கொண்டே அட்டோரியன் அறையை விட்டு வெளியே சென்றார். அப்போது பெரிய மேடையில் இருந்த லோகேஷ் திவாகரை பார்த்து, ஷபாஸ் திவாகர், வா, இந்த பெரிய மேடைக்கு வந்து உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு. அது என்னவா இருந்தாலும் உனக்கு தர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் என்று கூறினான். திவாகர் ஆதனை பார்த்து கொண்டே அந்த பெரிய மேடையை நோக்கி சென்றான். அதை பார்த்த லோகேஷ் தனது படை வீரர்களை பார்த்து, படை வீரர்களே, நீங்க ஒரு 4 பேர் போய் அந்த ஆதனை தூக்கி மைதானத்தை விட்டு ஓரமா தூக்கி வீசிட்டு வாங்க என்று உத்தரவிட்டான். அதை கேட்டதும் ஆதனை நோக்கி 4 படை வீரர்கள் வேகமாக சென்றார்கள். அதை பார்த்த தமிழ்வாணன் அவனது சண்டை போடு மேடையில் இருந்து இறங்கி ஆதனை நோக்கி வேகமாக சென்றான். திவாகர் ஆதனை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டே பெரிய மேடையில் ஏறி நின்றான். அந்த ஆதன் செத்துட்டான்னு இங்க இருக்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன் சின்ன சின்ன காயத்தோட தான் அங்க படுத்திருக்கான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்போ இந்த 4 வீரர்கள் அவன் பக்கத்துல போனதும் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அப்போதான் இங்க இருக்க மக்கள் ஆதனை பத்தி புரிஞ்சுக்குவாங்க, இவன் ஒரு மிகப்பெரிய வாரியர்னு என்று நினைத்தான் திவாகர். அந்த 4 படை வீரர்கள் ஆதனுக்கு அருகில் சென்றதும் ஆதனின் உடம்பிலிருந்து வந்த ஈட்டி அந்த 4 வீரர்களின் கழுத்திலும் குத்தி அவர்கள் 4 ஆதனை தொடுவதற்கு முன்பே இறந்து கீழே விழுந்தார்கள். அப்போது அதை பார்த்த லோகேஷ் பேரதிர்ச்சி அடைந்தான். அப்போது சபரி சோமனை பார்த்து, மச்சா மச்சா, அங்க பாடுறா, ஆதனுக்கு எதுவும் ஆகலடா, அவன் மயக்கத்துலதான் படுத்திருக்கான்னு நினைக்கிறேன் என்று சந்தோஷமாக கத்தினான். அதை கேட்டதும் சோமன் தனது தலையை உயர்த்தி ஆதனை பார்த்தான். ஆதனும் முதலில் எழுந்திருத்ததும் சோமனை பார்த்து கண்ணடித்து விட்டு,
பெரிய மேடையில் இருக்கும் லோகேஷையும் திவாகரையும் பார்த்து, என்னப்பா கொஞ்ச நேரம் எந்திரிக்காம படுத்தா ஆதன் செத்துட்டான்னு நினைச்சிட்டீங்களா? அந்த சீன்லாம் நம்ம கதையில இல்ல. அதுவும் இல்லாம இந்த சண்டையும் இதோட முடியல. திவாகரே, உன் ஆட்டத்தை இன்னும் 3 அட்டாக்ல முடிக்கிறேன் பாடுறா. இது என்னோட சவால்ரா. வாடா அந்த பெரிய மேடையை விட்டு என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். இந்த ஆதன் செத்துட்டான்னு நினைச்சோம், இவன் எந்திரிச்சதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல இவன் திவாகர மறுபடியும் சண்டைக்கு கூப்பிடுறதே நம்ப முடியல. அப்ப இவன் முழு சக்தியும் இன்னும் பயன்படுத்தவே இல்லையா என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது தமிழ்வாணன் ஆதன் எழுந்ததை பார்த்து மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். அவன் ஆதனுக்கு அருகில் சென்று, ஆதன, ஒரு நிமிஷத்துல எனக்கு உயிரே போயிட்டு வந்துருச்சுப்பா. இப்படி ஒரு மாவீரனை இவ்வளவு சீக்கிரம் இழந்துட்டோமோ என்னமோன்னு. சரி, உனக்கு உடம்பு எதுவும் அடிப்படையிலேயே என்று கேட்டான். அது எப்படி நண்பா அடி இல்லாம இருக்கும்? ஆனா பெரிய அடி எதுவும் இல்ல. சரி, நீங்க போய் உங்க சண்டையை பாருங்க, நான் இவன் கதையை முடிச்சிட்டு வர்றேன் என்று கூறினான் ஆதன். அதை கேட்ட தமிழ்வாணன், இந்த 2வது எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கவனை ஜெயிக்கிற அளவுக்கு ஆதன் கிட்ட சக்தி இருக்கா என்ன என்று நினைத்தான். லோகேஷ் ஆதனை பார்த்து, இவ்வளவு நேரம் செத்து போன மாதிரி நடிச்சுட்டு இப்ப வந்து பெரிய வீரன் மாதிரி வசனம் பேசிட்டு இருக்கியா? என் தம்பி திவாகர் முன்னாடி உன்னால நிக்கவே முடியல, நீ அவனுக்கு முடிவு கட்டுறியா என்று ஏளனமாக கூறிவிட்டு திவாகரை பார்த்து, திவாகர், அவனை கொன்னுட்டு வாடா என்று உத்தரவிட்டான். நம்ம நினைச்சதை விட இந்த ஆதன் பல மடங்கு சக்தி வாய்ந்தவனா இருக்கான். இதை இப்போ நம்ம யார்கிட்ட சொன்னாலும் நம்ம ஆதனை பார்த்து பயந்துட்டோன்னு தான் பேசுவாங்க. சரி, உண்மையை சொல்லி பயந்தவங்களி பட்ட வாங்குறதுக்கு வம்சத்துக்காக உயிரை விடுறது எவ்வளவோ நல்லது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீரத்தை விடாம சண்டை போடுவோம். அதுக்கு மேல நடக்கிறது நடக்கட்டும் என்று திவாகர் நினைத்து விட்டு பெரிய மேடையில் இருந்து மெல்ல இறங்கி ஆதனை நோக்கி நடந்து வந்தான். ஆதன் திவாகரை பார்த்து, ஏண்டா ஒரு அடி வாங்கி பாக்கலான்னு பார்த்தா நான் செத்துட்டேன்னு அவங்கிட்ட போய் பரிசு வாங்க போறியா நீயே என்று கோபமாக கேட்டான். தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத ஆதன், நம்ம சண்டை போட தானே வந்திருக்கோம், வா சண்டை போட்டு யார் வீரன்னு பாத்துக்கலாம் என்று கூறினான் திவாகர். ஆதன் தனது தங்க நிறமான டிராகன் ஈட்டியை எடுத்து நின்றான். திவாகரும் தனது சக்தியை எடுத்து சண்டைக்கு தயாராக நின்றான். ஆதன் இந்த முறை திவாகரின் அட்டாக்குக்கு காத்திருக்காமல் தனது சக்தியான அந்த தங்க நிறமான டிராகன் ஈட்டியை வேகமாக அவனை நோக்கி எறிந்தான். அந்த ஈட்டியை திவாகர் கவனமாக பார்த்தான். அந்த ஈட்டி அவனை நெருங்க நெருங்க அப்படியே தங்க நிறமான டிராகனாக மாறுவதை பார்த்தான். அவன் தனது சுத்தியலை ஓங்கி அந்த ஈட்டியை அடித்தான். திவாகரால் அந்த ஈட்டியின் தாக்கத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் அப்படியே பின்னால் சென்றான். அவனது உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் அவனால் அந்த ஈட்டியை சமாளிக்க முடியாமல் இருந்தான். அந்த ஈட்டி திவாகரின் உடல் உள்ளுறுப்புகளை காயப்படுத்த ஆரம்பித்தது. அந்த வழியிலும் திவாகர் அந்த ஈட்டியை சமாளிக்க முடியாமல் தடுத்துக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல் திவாகரின் உள்ளுறுப்புகள் மிகவும் காயமடைந்தது. அதனால் அவனால் அந்த ஈட்டியை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஆதனின் தங்க நிறமான டிராகன் ஈட்டியின் சிறப்பு என்னவென்றால், நேரம் ஆக ஆக அதன் சக்தி வலிமையாகிக் கொண்டே போகும். அதனால்தான் அந்த ஈட்டி திவாகரின் உடல் உள்ளுறுப்புகளுக்கு மிகவும் ஆழமான காயங்களை உண்டாக்கியது. திவாகர் முகமெல்லாம் சிவந்து போனது. அவனது சுத்தியல் 2 துண்டாக வெடித்து சிதறியது. அத்துடன் அவன் அந்த ஈட்டியை தனது மார்பில் வாங்கினான். அந்த ஈட்டி திவாகரின் மார்பில் பட்டதும் அவன் பறந்து சென்று அங்கிருந்த பெரிய மேடையில் அடித்து கீழே விழுந்தான். அவன் உள்ளுறுப்புகள் மிகவும் சேதமடைந்ததால் அவன் வாயில் இருந்து ரத்த ரத்தமாக வந்தது. அதை பார்த்த லோகேஷிற்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அவன் மட்டுமல்ல, அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆதனை வியந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது சோமனும் சபரியும் ஆதனுக்கு விசில் அடித்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அந்த கூட்டத்தில் இருந்த சில மக்களும் ஆதனின் அட்டாக்கை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து மாதவனுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. அத்துடன் அவன் அந்த கூட்டத்தில் ஆதனை கொண்டாடி கொண்டிருந்த மக்களை வெறுப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது ஆதன் திவாகரை பார்த்து, அச்சச்சோ என் செல்லமே, என்னப்பா ஒரே அடியில இப்படி தூரமா போய் விழுந்துட்ட? இது ஆரம்பம் தான் செல்லக்குட்டி, இனிமேதான் ரியல் சம்பவமே இருக்கு. வா வா, வந்து மைதானத்துக்கு நடுவுல நில்லு, அப்பதான் சண்டை எல்லாருக்கும் தெரியும் என்று கிண்டலாக கூறினான். திவாகரும் தட்டு தடுமாறி எழுந்து தனது கையை உயர்த்தி ஒரு வாளை வர வைத்தான். அத்துடன் அவன் நடு மைதானத்திற்கு வந்து நின்றதும் ஆதனை நோக்கி அந்த வாளில் இருந்து பிளேட் சக்தியை வெளிப்படுத்தினான். அந்த வாளில் இருந்து 20 பிளேடுகள் ஆதனை தாக்க வேகமாக சென்றது. அதை பார்த்த ஆதன் தனது பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை வைத்து அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்த அடுத்த நொடி, புயல் காற்று ஈட்டியே என்று கத்தினான். அப்போது ஆதனின் 2 கைகளிலும் அந்த புயல் காற்று ஈட்டி வந்தது. ஆதன் திவாகரின் தாக்குதலில் இருந்து தப்பித்த அடுத்த நொடி அந்த 2 புயல் காற்று ஈட்டியை எடுத்து திவாகரை நோக்கி எறிந்தான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் ஆதன் திவாகரை கொல்லப் போகிறான் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதன் வேறு ஒரு எண்ணத்தில் அந்த புயல் காற்று ஈட்டியை 2யும்
திவாகரின் 2 முட்டியில் படுமாறு அனுப்பினான். அந்த ஈட்டி திவாகரின் 2 முட்டியிலும் பட்டதும் திவாகரால் அந்த வலியை தாங்கவே முடியவில்லை. அவன் அப்படியே கீழே விழுந்து கத்தி கதறினான். அதை பார்த்த லோகேஷும் அங்கிருந்த மக்களும் பேரதிர்ச்சி அடைந்ததோடு ஆதன் அடுத்து என்ன செய்ய போகிறான் என்று பதட்டத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது சோமன், இவன் அந்த ஈட்டிய கழுத்துக்கு அனுப்பியிருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி முட்டில அடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான்? இந்த திவாகர உயிரோட விட ஆதனுக்கு ஆபத்துன்னு இவனுக்கு தெரியாதா என்று கத்தினான். அதை கேட்ட சபரி, நீ சொல்றது உண்மைதான் சோமனே, ஆனா நம்ம ஆதன் ஏதோ காரணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். அவன் என்ன பண்றான்னு பொறுத்திருந்து பாக்கலாண்டா என்று கூறினான். நீ சொல்றதும் சரிதான். நான் பேச வேண்டிய டயலாக்கு நீ பேசுற, நீ பேச வேண்டிய டயலாக்க நான் கத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கால குடும்படா சபரி என்று சிறு புன்னகையுடன் கூறினான் சோமன். அப்போது ஆதன் திவாகரை பார்த்து, இப்ப ஏன் தெரியுமா உன்னை கொல்லாம காலை மட்டும் உடைச்சு இப்படி துடிக்க விட்டுருக்கேன்? ஏன்னா நீ வலினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம என் வழியில வந்தா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். அப்புறம் நீ சண்டை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்ன? நீ என்ன டார்ச்சர் பண்ணி கொள்வியா? இப்ப நான் பண்ற டார்ச்சரை இந்த மக்கள் கூட்டம் பார்த்து அலற போது பாரு. உன் பீமன் வம்சத்தை ஆளுங்க என் கூட சண்டை போடுறதுக்கு பயப்படணும். அப்படி பண்றேன் பாரு, வா வா இந்திரி என்று கூறினான். அதை கேட்டதும் சபரி திரும்பி சோமனை பார்த்தான். அப்போது சோமன் சபரியை பார்த்து, சரி விர்ரா குண்டு பையா, நான் ஏதோ ஒரு கோபத்துல கத்திட்டேன். அதுக்கு நீ ஏன்டா சந்திரமுகில சூப்பர் ஸ்டார் திரும்பி வடிவேல் சார பாக்குற மாதிரி பாக்குற என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு சபரியும் சிரித்தான். அதை பார்த்து சோமனும் சிரித்தான். மறுபக்கம் திவாகர் தட்டுத்தடுமாறி மீண்டும் எழுந்தான். அவன் என்ன ஆயுதம் எடுக்கப் போகிறான் என்று ஆதன் பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது அவன் தலையை குனிந்தவாறு நின்று கொண்டிருந்து விட்டு திடீரென்று தலையை உயர்த்தினான். அப்போது திவாகரின் கண்ணிலிருந்து ஒரு லைட் ரேஸ் வந்து ஆதனை அடித்து தூக்கி எறிந்தது. ஆதன் மீண்டும் 100 அடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். அதை பார்த்த லோகேஷ் வஞ்சகமாக சிரித்தான். அங்கிருந்த மக்கள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்க ஆர்வமாக இருந்தார்கள். ஆதன் அங்கு விழுந்ததும் வாயில் இருந்து ரத்தம் வந்துவிட்டது. அவன் அதை துப்பிவிட்டு வேகமாக மீண்டும் எழுந்து நின்றான். அதை பார்த்த லோகேஷின் முகம் மீண்டும் கோபமாக மாறியது. ஆதன் திவாகரை கொல்வானா அல்லது மன்னித்து விடுவானா? மக்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.